இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு 7000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கஷாயம் கசக்குன்னு ஏதோ ஜூஸ்ல ஏதோ ஜூஸா கொடுத்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு வெளில வந்திருக்கேன். வெளில வரும்போதே வாந்தி மாதிரி வந்திருக்கு. நான் 25 வயசு தான் எனக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு நான் பண்ணியிருக்க கூடாது, ஆனா எனக்கு தண்டனை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க பசங்களை சீட் பண்ணா என்னடா நடக்கும் அப்படின்றதுக்கு தொடர்ச்சியா ஒரு வாரமே அவளுக்கு அந்த ஜூஸ்ல வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு பண்ணுன்றத அதுதான் நீதிபதி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு. இனிமே நீதிபதியே எங்கேயுமே போய் ஜூஸ் குடிக்க மாட்டாரு. காதலர்கள்னால ஜூஸ் வாங்கி குடிக்க யாரு கொடுத்தாலும் குடிக்கும் போது 2 வாட்டி யோசிப்பாங்க போல. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். 2022 குமரி கேரளம் பகுதியை பெருசா பாதிச்சது அந்த ஜூஸ்ல வந்து காதலனுக்கு விஷம் கலந்து கொடுத்து அந்த காதலனை கொன்ன வழக்கு தான் நேற்று பொண்ணு அது பேர் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்களா, அது பெண்ணுக்கு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க? நீதியும் நியாயமும் செத்து போகலன்றதை ஏதோ ஒரு வகையில ஒரு சில கேசஸ் வந்து சொல்லுது. பட் அதுக்கே 2.5 வருஷமா தான் சொல்லணும் அப்படின்றது இருக்குல்ல. இந்த ஒரு நம்ம ஊர்ல இருக்க பெரிய பிரச்சனையே என்னன்னா, பேசி ஆறி அடங்கி போய் அது முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா எப்பயோ ஒரு வாட்டி ஓப்பன் ஆகுறதா தான் ஒரு இஷ்யூவாவே இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறது எந்த அளவுக்கு முக்கியமோ, நிரபராதிகள் வந்து விடுவிக்கப்படணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அதுக்காக தான் அது பண்றோம். பட் அது வந்து கொல்கத்தா கேஸ்ல தோத்து போச்சு. அட்லீஸ்ட் இந்த கேஸ்லயாவது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த தூக்கு தண்டனை அப்படின்றத சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல வந்து ஒரு குடும்பத்தின் ஒரு ஒரு சூழ்ச்சியே இதுக்குள்ள இருக்கு அப்படின்றது தான் ஆதாரம் இல்லைன்னா அவங்க அம்மாவை வந்து இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போதுமான ஆதாரம் இல்ல. ஆமா, ஆனா இருந்தாலும் வந்து ரொம்ப தெளிவா குடும்பம் தெரியாம நடக்கல, தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. ஏன்னா இந்த பொண்ணும் ஏன் இப்படி யோசிச்சுது, இன்னைக்கு வரைக்கும் அந்த மர்ம முயற்சிகள் அவிழ்க்கப்படவே இல்லை. அது விஷந்தானா அப்படின்றதும் இன்னும் அதை வந்து சொல்லப்படலை. ஏன்னா அந்த பொண்ணோட போக்கே வேற மாதிரி இருந்திருக்கு. அந்த டைம்ல வந்து அந்த பொண்ணும் இவனும் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணும் வந்து ஒரு நல்ல ஒரு படிப்புல இதுல இருந்திருக்கு. இந்த பொண்ணு செம்ம ஸ்மார்ட்டா பயங்கரமா படிச்ச எல்லா இடத்துலயுமே செம்ம மார்க்கு, செம்ம ரேங்கிங், செம்ம பிரில்லியன்ட். அதான் பிரில்லியண்டா எப்படி சாவடிக்கணுன்றதும் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணுக்கு. பையன் வந்து ஒரு பக்கத்துல அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் லவ் பண்ணியிருக்காங்க, டிராவல் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி வந்து நிறைய வெளியில போறது எல்லாமே ஃபுல்லா இருந்திருக்கு. கரெக்டா ஃபேமிலியில வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணோட வீட்டுல வந்து இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்றாங்க. இந்த பொண்ணு ஒத்துக்கல, இன்னும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க, ஒத்துக்கல. அப்புறம் பணக்கார மாப்பிள்ளைன்னு ஆசை காட்டுறாங்க. மாப்பிள்ளை ஃபேமிலி செம்ம வெயிட்டான ஃபேமிலியில மாட்டி இருக்கு. அதெல்லாம் சொல்லி அவன் அப்படியே இது பண்ணி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணும் அந்த கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ரெடி ஆயிருக்கு. ஸோ லவ்வாவே ஒழுங்கா போயிட்டு இருந்த இடம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சில இடத்துல பிரச்சனைகளா வர வச்சு ஒரு நாள் இவன் போய் அவன் ஃப்ரெண்டோட போய் வீட்டில் போய் பார்க்கலான்னு போறான். வீட்டில் போய் பார்க்கலான்னு போகும்போது அவன் ஃப்ரெண்டை நிறுத்திட்டு இவன் மட்டும் போயிட்டு வரான். போனவனுக்கு வந்து குடிக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம வீட்டுக்கு போனால் தண்ணி கொடுக்குறது நம்ம மரபு எப்படியோ அதே மாதிரி ஏதோ ஒரு கஷாயம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு. அதை கொடுத்த உடனே அதுக்கும் வந்து கஷாயம் கசக்குன்னு ஏதோ ஜூஸ்ல ஏதோ ஜூஸாக கொடுத்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு வெளில வந்திருக்கான். வெளில வரும்போதே வாந்தி மாதிரி வந்திருக்கு, தலை சுற்றி இருக்கு. இவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கான். வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவன் வீட்டுக்கு போனதுலேருந்து உடம்பு இவனுக்கு முடியல. 11 நாள், 1 நாள் 2 நாள் இல்லை, 11 நாள் மருத்துவமனையில் இருந்திருக்கான். 11 நாளைக்கு தண்ணி கூட அவன் வயிற்றுல இறங்காத அளவுக்கு வாழ்க்கையை வந்து சித்திரவதை அனுபவிச்சிருக்கான். இது சாதாரணமான மரணம் கிடையாது, குடிச்ச உடனே சாகலை. 11 நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை அனுபவித்த ஒரு மரணம். 11 நாளும் அவன் எதுவுமே சொல்லியான். ஏன்னா நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாம காதலியை காட்டி விடுக்காமல நான் ஜூஸ் என் ஒய்ஃபோட ஜூஸ் குடிச்சேன், என் லவரோட ஜூஸ் குடிச்சேன், அதனாலதான் இப்படி ஆச்சு அப்படின்ற வார்த்தையை அவன் சொன்னானா, எங்க அவ தேவையில்லாம இதுல ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாளோன்ற பயத்துல இவன் எதுவுமே சொல்லவே இல்லையா. கடைசி 11வது நாள் சாகக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னாடி கடவுள் அவன் வாய்ப்பு ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதுல இருந்து அவன் சொல்லியிருக்கான். சொன்னதுல இருந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா விசாரிக்க ஆரம்பிச்சு இந்த விசாரணையை திருப்பி விடுறாங்க. திருப்பி விட்ட உடனே அந்த பொண்ணை போய் மீட் பண்ணா அந்த பொண்ணும் அவ்வளவு கேஷுவலா இருக்கான். எப்படி சொல்றது, என்னாலதான் என்னோட லவர் செத்து போயிட்டான், அந்த குற்ற உணர்ச்சியை நம்ம இது பண்ற மாதிரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னாலதான் இருந்துச்சு, அந்த பாட்டில பார்த்தேன், பாட்டில் எக்ஸ்பைரி ஆயிருக்கு, ஜூஸ் எக்ஸ்பைரி ஆயிருக்கு,
எக்ஸ்பைரி ஆனதை கொடுத்துட்டேன், அந்த கடைக்காரன் தான் கொடுத்தான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு போலீஸோட போய் கடைக்காரனை அடையாளம் காட்டுறதுல இருந்து அன்னைக்கு என்னென்ன பண்ணுன்றது எல்லாத்தையும் போலீஸோட கோஆப்ரேட் பண்ணியிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியும்னா வந்து, ஓ இந்த பொண்ணு பாவம்பா, இந்த பொண்ணோட வாழ்க்கையே போச்சே, இந்த ஒரு 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 வாழ்க்கையை தொடச்சிட்டு நிக்குதே அப்படின்ற அந்த மனப்பான்மையை அது உருவாக்கி ஒரு விஷயத்த கொடுத்து இன்னும் அது அப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு டைமுக்கு அப்புறமா ஒரு சில இடத்துல அது மாற்றி மாற்றி பேச 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 அந்த பொண்ணு நல்லா மாட்டிக்க ஆரம்பிச்சு, விசாரிக்க ஆரம்பிச்சு, அவங்க தாய்மாமா உட்பட அவங்க அம்மா உட்பட யார் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்க எல்லாரையும் கறக்குறாங்க, எடுக்கிறாங்க, தொடர்ந்து இது பண்ணுறாங்க, பிடிச்சி கிறுக்கு பிடி போட்டு நல்லா போட்டு இது பண்ணி கொண்டு வந்ததை கடைசியாக வந்து இந்த பொண்ணால தான் மரணிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து இன்னும் எப்போ ரொம்ப இதுவாக பண்ணுறாங்களா, உனக்கு வந்து தண்டனை கொடுக்குறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கடைசியாக நடக்கும் தண்டனை கொடுக்குறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ ஏதாவது கடைசி உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது ஒரு லெட்டரில் எழுதுதான், இந்த மாதிரி வந்து நான் வந்து லிட்ரேச்சரில் இதெல்லாம் இது படிக்கிறேன், இதெல்லாம் இருக்குது, நான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரே பொண்ணு, எனக்கு வந்து நிறைய கடமைகள் இருக்குது, தப்பு பண்ணது ஒத்துக்கிட்டேன், நான் 25 வயசு தான் எனக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு நான் பண்ணியிருக்க கூடாது, ஆனால் எனக்கு தண்டனை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து சரி பண்ணிக்கிட்டு எங்கள் ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்காக நான் இது பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது ஒத்துக்கிறது விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி வக்கீல்கள் என்ன சொல்கிறாங்க, அரசு தரப்பு வக்கீல்கள் வந்து இப்போ ஏற்பட்ட கொடுஞ்செயலை பண்ணவருக்கு வந்து அதிகபட்ச தண்டனை தான் கொடுக்குமே தவிர குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லி, அவங்க அம்மா இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களான்றதுக்கு ஆதாரம் இல்லை, அவங்க மாமா வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற ஆதாரம் அவர் தான் வசம் வாங்கி கொடுத்துருக்காரு போல. ஆமாம், 3 வருஷம் அவருக்கு வந்து தண்டனைக்கான இது கொடுத்துட்றாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து கடத்தல், அப்புறம் கொலை, இது முயற்சி செய்தல், அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிரிவுகள் எங்கெங்கெல்லாம் அடிக்க முடியுமோ நல்லா வச்சு அந்த பொண்ணை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணி டோட்டலாக இது பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து இது பண்ணி மரண தண்டனை அப்படின்றத வந்து அந்த பொண்ணுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்குது. ஏன்னா ஆக்சுவலி ஒரு டைமில் 2022 வருஷத்தில் பீக் ஸ்டோரி, கேரளாவோட ஒரு டாப் லெவலில் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இதோட ரிசல்ட் வந்து 2025 3 வருஷம் தவத்துக்கு அப்புறமா கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரயாணம் அப்படின்னா இதுலேருந்து என்ன ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னா, தப்பு பண்ணால் அது பொண்ணாக இருந்தாலும் சரி, எங்கே எப்படி நீங்கள் சம உரிமை எல்லா இடத்துலையும் கேட்குறீங்களோ அதே மாதிரி தவறு பண்ணாலும் அதே சம உரிமை தான், அதே தண்டனை தான் அப்படின்ற விஷயத்த நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க. என்ன எனக்கு இதே தூக்கு தண்டனை மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டிலேயோ நம்ம ஊர்லேயோ பெண்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், அல்லது ஆண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அது அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இதே ஒரு முன்மாதிரி கேஸாக எடுத்து அந்த விஷயத்த பண்ணலாம். அதே மாதிரி பொண்ணுங்க பசங்களை சீட் பண்ணால் என்னடா நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த கேரளா கேஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய, ஏன்னா இன்னைக்கு ஆண்கள் பெண்களை சீட் பண்ணுறதை விட பெண்கள் வந்து ஆண்களை சீட் பண்ணுற கேசஸ் அதிகமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுலேருந்து ஆமாம், அதுலேருந்து மீள முடியாமல் பசங்க பயங்கரமாக அதில் தான் பசங்க நிறைய பேர் ட்ரக் அடிக்ட் ஆகிறது, தவறான பாதைகளுக்குள்ளே போகிறது, தனியை மொத்தமாகவே காலி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல பசங்க அப்படி மூவ் ஆகிட்டே இருக்காங்க. அது இது அதே மாதிரி பசங்க பெண்களை வந்து அவங்களோட வறுமையும் ஏழ்மையும் பயன்படுத்தி அவங்க அதை பண்ணுறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 2 விஷயத்துக்கும் தீர்ப்புன்றது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத இந்த கேஸ் நிரூபிச்சிருக்குன்றது தான் பெரிய சந்தோஷமான. இல்லை, இந்த வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு வாரமே அவளுக்கு அந்த ஜூஸில் வந்து கலந்து கொடுத்துருக்கா அந்த பாய்சன். அது சொல்றாங்க கடைசியான கொடுத்த அந்த ஒரு விஷயத்துல தான் அவனுக்கான அந்த இது தெரிஞ்சிருக்கு. ஆனா இவங்க அடிக்கடி இந்த சேலஞ்ச் மாதிரி பண்ணுவாங்களாம், ஜூஸை வந்து யார் 2 பேர்ல வந்து இப்படி குடிக்கிறா, ஃபர்ஸ்ட் குடிக்கிறது யாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா. அது ஒரு வீடியோவும் அவன் எடுத்து வச்சிருந்திருக்கான். அந்த வீடியோ வெளியில வரதா மாட்டினது. 2வது வாய்ஸ் ஆடியோ கிளிப்ஸ் வெளில வந்தது. ஒரு சில விஷயங்கள்லாம் வரும்போது தான் வெளியில தெரியுது. அதான் சொல்றேன் இல்லையா, நம்மளோட விசாரணைகளும் நம்மளோட இதுவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா குற்றவாளி கண்டிப்பா மாட்டுவான், தண்டிக்கப்படுவாங்க. அது இந்த இடத்துல நடக்குது. ஆனா இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல கைட்டு விடுறது எப்படி பண்ணணும்னு நம்ம ஆளுங்களுக்குலாம் விவரம் தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு பண்ணுன்றத எதிர்பார்த்து முடியாது. ஏன்னா கொலை பண்ற அளவுக்கு, அதுவும் வீட்டுக்கு வர வச்சு ஒரு விஷத்தை கொடுத்து இறந்து போறவனை இறந்து போயிட்டான்னு சொல்லி நாடகமும் ஆடி அவனுக்காக அழக்கூடிய வாழ்க்கையை சீரியல்ல தான் பார்க்க முடியும். அது அப்படியே வந்து ஒரு லைவ் ஒரு இன்சிடென்ட் மாதிரி ஒரு விஷயத்த பார்க்க வச்சதெல்லாம் நம்மளால இனிமே, அதுதான் நீதிபதி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு. இனிமே நீதிபதியே எங்கேயுமே போய் ஜூஸ் குடிக்க மாட்டாரு. காதலர்கள்னால ஜூஸ் வாங்கி யாரு கொடுத்தாலும் குடிக்கும் போது 2 வாட்டி யோசிப்பாங்க போல இருக்கு.
அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த அது வந்து அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரை உடைக்கிறது இருக்குல்ல. அவன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பான் அந்த பொண்ணு மேல. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி சொல்லாம அந்த பொண்ணை வந்து நல்லா இருக்கணும்ன்றத நினைச்சு அப்படி இருந்திருக்கான். அந்த பொண்ணு கூடயே அந்த பொண்ணோட வாழ்க்கையை மட்டுமே முழுசாக நம்பியும் அந்த பொண்ணை மட்டுமே ஒரு இதுவாக நம்பினவனை வந்து இப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு அவனை கொண்டு வந்து எப்படி அந்த கூச்சமே இல்லாம அல்லது ஒரு மனசாட்சியே இல்லாம இப்படி பண்ண முடியுன்றது நம்மளால யூகிக்கவே முடியல. இது எப்படின்னா நாம இந்த பார்த்தோம் இல்லையா, நம்ம சென்னையில கூட ஒரு அந்த லேடி வந்து அவங்க குழந்தைங்க வந்து கொலை பண்ணாங்க. பிரியாணி அபிராமி. அபிராமி கரெக்டா, பிரியாணி அபிராமி இன்னும் நல்ல ஃபெமிலியர் பேர் ஆகி போச்சு. அந்த மாதிரி வந்து இதெல்லாம் மனசாட்சியே இல்லாம எப்படி இந்த எக்ஸ்டெண்டுக்கு இவங்க எல்லாம் போறாங்க அப்படின்றதே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மர்டர்களா இருக்கு. இப்ப நாங்க சோளக்காடு இன்சிடென்ட் கூட அப்பா குழந்தைங்களோட இருக்கக்கூடிய கணவரை இழந்த ஒரு பொண்ணை இப்படி சாகடிச்சு இப்படி பண்ணணும், அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அந்த பொண்ணை வந்து இப்படி இது பண்ணணும் எல்லாம் வந்து எப்படி இவர்களுக்குள்ள உள்ள வந்துச்சு. அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய அந்த சிறுமி வந்து எப்படி, அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா எந்த சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், யாரை நம்புறது சார்? இந்த உலகத்திலேயே நீங்க நம்ப வேண்டிய மதிக்க வேண்டிய என்னைக்கும் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு 2 ஜீவன்களா அது உன்னுடைய தாய் தந்தையாராக மட்டும்தான் இருக்க முடியும். என்னதான் வெளியில கோபமா காட்டினாலும் இதை பண்ணாலும் நீ இப்படி ஆகணும்ன்றதுல எந்த இடத்துலயுமே அவங்க நினைக்காத ஒரே ஜீவன்கள். அதுலயும் இந்த அபிராமி மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க புருஷனை விட்டு அது வெளில வந்து பண்றதுனால. பட் யாரெல்லாம் கரியரா இருக்காங்களோ அவங்க எல்லாரோட வாழ்க்கை சரியாகத்தான் இருக்கு. ஸோ நமக்கு நீதி நியாயங்கள் இருக்கு, அதற்காக போராடணும். இந்த மாதிரி பிரச்சனை வந்தா வெளிக்கொணரணும், பேசணுன்றத இந்த இது திருப்பி சொல்லி கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.